நாம கலப்ப பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க. நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு, பட்டணத்துல சனங்க இருக்கிறாங்க. நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம இங்க போக கூடாது. அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க, சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கஷ்டம் வந்துடும். கிராமத்துல இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும்னு நினைக்கிறதே தப்பு. தப்பு. வணக்கம் விவசாய சொந்தங்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து நேரடி நெல் விதைப்பு, நடவு, மேனுவலாக நடுறது. நம்ம இந்த அதாவது வட இந்தியர்களை வச்சு வேணாலும் நடலாம், இல்லை நம்ம பொம்பளை ஆளுங்களை வச்சு நடுறது. இது அந்த மாதிரி நாற்று விட்டு நடுறது எப்படி, இல்லை நேரடி நெல் விதைப்பு ரெண்டுமே செஞ்சுருக்கோம் நாங்கள். இப்போ இந்த நேரடி நெல் விதைப்புங்கிறது வந்து நமக்கு எல்லா வகையிலையும் மிச்சப்படுது தான், அதில் எந்த மாற்றமே கிடையாது. அதுவும் இந்த கோடை காலத்தில் வந்து நம்ம எதுக்கும் பயப்பட முடியல. அதாவது மழை பெஞ்சிரும், இந்த நெல்லை சுருட்டிடும்னு சொல்லுவோம்ல, தண்ணி வடித்து கிடக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு 4-5 நாளைக்கு நம்ம கொஞ்சம் அதை ஸ்டேபிளாக பார்த்துக்கணும். அதுக்கான பயம் கிடையாது இப்போ, ஏன்னா சரியான வெயில் அடிக்குது. மற்றபடி இன்னொரு சாதக அம்சம் என்னென்னா, விதை நெல் நம்ம ஒரு ஏக்கருக்கு நம்ம சாதாரணமாக நாற்று பாவி விட்டோம்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை, ஒரு பை 30 கிலோ. 30 கிலோங்கிறது கிட்டத்தட்ட 1400 1500 வரைக்கும் விற்கிறாங்க. இப்போ இதே நாங்கள் இந்த 59 வாங்கினோம், அது கிட்டத்தட்ட 1400. இதே நம்ம நேரடி விதைப்பு செய்ய போனோம்னா ஒரு மாவுக்கு 2 மரக்காய், அதாவது 5 கிலோ, ஏக்கருக்கு 15 கிலோ நேரடியாக நம்ம விதைச்சிட வேண்டியதான். அதை வந்து நம்ம சூடமனை, சேட்டைக்கூடமழை இந்த மாதிரி விதை நேர்த்தி பண்ணிட வேண்டியதான். விதை நேர்த்தி பண்ணி நேரடியாக நம்ம உழவு செஞ்சு மூடு பள்ளம் பார்க்குறது இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். சமமான வயலை சமமாக பண்ணி எதுக்காகனா அப்போ தான் தண்ணி நல்லா வடியும் உங்களுக்கு. அந்த மாதிரி சமம் பண்ணி நம்ம வீசிட வேண்டியதுதான். வீசிட்டு நம்ம அதுலேருந்து 24 ஹவர்ஸ் தண்ணியை கட்டி வச்சுட்டு, இப்போ இன்னைக்கு காலையில் நம்ம 10 மணிக்கு வீசணும்னா அடுத்த நாள் காலைல வரைக்கும் நம்ம 24 ஹவர்ஸ் சில பேர் இது பண்ணுவாங்க, சில பேர் 36 மணி நேரம் கூட வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்துக்கலாம் எப்படின்னு. அந்த மாதிரி நம்ம, ஏன்னா சில பேர் ஊற வச்சு ஒரு 12 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் கூட வீசுகிறாங்க. எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிவிட்டு தண்ணியை கட்டி போட்டு வடிச்சிட்டோம்னா அது அடுத்த நாள் அதாவது 3ஆம் நாள்லேருந்து உங்களுக்கு முளைப்பு திறன் வந்துடும். ஒரு வாரம் கழிச்சு நம்ம தண்ணி கட்ட ஆரம்பிச்சிடலாம். அதுலேயே வந்து ஒவ்வொரு இடத்துல நம்ம கொஞ்சம் கூட வரைச்சிருந்தோம்னா சில இடத்துல தண்ணி நம்ம எவ்வளோ சமம் பண்ணாலும் தண்ணி கிடக்கிற இடத்துல வந்து பழுது இருக்கும். அந்த பழுதை பிடுங்கி நம்ம ஊனி சமம் பண்ணிக்கலாம். இது வந்து AST 21, திருப்பதி சாரம் 59, இது எது வேணாலுமே நம்ம நேரடி நெல் விதைப்பாக இருந்தாலும் சரி, இல்லை நடவாக இருந்தாலும் சரி, இந்த நெல் வந்து கோடைக்கு பெஸ்ட்டு. நம்ம ஏரியாவில் இப்போ, அதாவது எங்கள் ஏரியா டெல்டாவில் வந்து அதிகமாக இப்போ இந்த நெல் தான் இது பண்ணிகிட்ருக்காங்க. 51 போயிட்டுருக்கு. 51, 36 இதெல்லாமே சாகுபடி பண்ணிகிட்டு தான் இருக்கோம், வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நேரடி நெல் விதைப்பு இந்த ரெண்டு அதிகம். அடுத்த சாதக அம்சம் என்னென்னா, ஆள் பற்றாக்குறை. சுத்தமாக ஆள் டிமாண்ட் ரொம்ப அதிகமான டிமாண்டாக இருக்குது. நாற்று விட்டு 25 நாள் நம்ம ஆள் கேட்டோம்னா அங்கிட்ட இப்போ அவங்களே ஒரு 4-5 நாள் இழுத்துட்றாங்க. டிமாண்ட் ரொம்ப டிமாண்டாக இருக்குது. ஆனால் வட இந்தியர்கள் வந்து நடுறதுனால ஓரளவு இப்போ இந்த ஆள் டிமாண்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நேரடி நெல் விதைப்பில் வந்து இவ்வளோ நமக்கு ப்ளஸ் பாயிண்ட் நிறையா இருக்குது. நடுவில் வந்து நடவுன்னா நம்ம வந்து இந்த பயிரை நம்ம வந்து ஒரு 25 நாளில் நட்டோம்னா நாற்று விடுறது ஒரு ஏக்கருக்கு ஒரு பை, அதுக்கப்புறம் நடவாள் ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு மாவுக்கு 8 ஆள் கணக்கு கேட்குறாங்க. 1200 3 மா நடவு நேரத்துக்கே 3200 ப்ளஸ் டீ வடை இதெல்லாம் வாங்க போனோம்னா அது எல்லாம் சேர்த்து ஒரு ஏக்கருக்கு 4000 வந்துடுது. அதுக்கப்புறம் நாற்று பறிக்கிறது ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் ஒரு 30 கட்டு பறிப்பாங்க. அது இப்போ 35 ரூபாயிலேருந்து ஒரு கட்டுங்கிறது 100 முடி, அதுக்கு வந்து 35 ரூபாயிலேருந்து 40 ரூபாய் பண்ணிட்டாங்க. அது எல்லாம் கூட்டி கழித்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஏக்கருக்கு ஒரு 25,000 செலவாயிடுது ஸ்டார்டிங்கு. நான் சொல்கிறது வந்து அந்த உழவெல்லாம் சேர்க்காம, அது நம்ம வாடகை வண்டி அப்படின்னா அதையும் நம்ம சேர்த்துக்கணும். இவ்வளோ செலவு அதிகமாக போகிறதுங்கிறது தான் உங்களுக்கு நேரடி நெல் விதைப்பு நிறையா இறங்கிறாங்க. ஒரு வாரம் தண்ணி கட்டிட்டு, ஒரு வாரம் நம்ம பாதுகாத்து வச்சு தண்ணியை பாய்ச்சி வடிச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை கட்டிட்டோம்னா 15 நாளில் நம்ம பில்லுக்கு தகுந்த மாதிரி ஒரு களைக்கொல்லி அடிச்சு விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம உரம், ஜிங்க் சல்பேட்டு என்ன போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நடுவில் வந்து நாங்கள் வந்து அடி உரம் DAP போட்டோம். DAP நீங்கள் உங்கள் சௌரியத்துக்கு போட்டுக்கலாம். 4 மாவுக்கும் போடலாம், ஒரு முட்டை, ஒரு ஏக்கருக்கும் போடலாம். அடுத்தது நுண்ணூட்டம், அவங்களுக்கு அசோஸ்பேட்லாம் பாஸ்பேட்லாம் இப்போ லிக்விடில் கொடுத்துட்றாங்க, அதை தெளிச்சு விட்டுறோம். அதை நீங்கள் வந்து உழவு, அதாவது கடைசி உழவு முடிஞ்சு நம்ம
செய்கிறது தான் நல்லது. ஏன்னா அந்த உழவு சில பேர் வந்து 4ஆம் நாள் 5ஆம் நாள் உரம் போடுறதுங்கிறது வந்து அது அந்த அளவுக்கு செட் ஆகல. நாங்கள் அந்த மாதிரி பண்ணி பார்த்தோம். அது அந்த அளவுக்கு சாத்தியமாக இல்லை. களைக்கொல்லி வந்து தெளிச்சு விட்ற களைக்கொல்லியும் இருக்குது. இல்லை உரத்தில் கலந்து இப்போ ரிப்பீட் ப்ளஸ் இதெல்லாம் வந்து தெளிச்சு விட்றலாம். அது மாதிரி தெளிச்சு விட்ருங்க, தெளிச்சு விட்றலாம் 3ஆம் நாள். அப்படி இல்லை முன்னா உரத்தில் கலந்து போடுறதும் இருக்குது களைக்கொல்லி. அதான் நம்ம உரத்தில் கலந்து போடுறதுனாலும் போடலாம். நாமினி கோல்டு இந்த மாதிரி சில களைக்கொல்லிலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் எரஸ் வந்து மண்ணில் கலந்து போடுறது அது கூட கொஞ்சம் வேலை அதிகம்னு வச்சுக்கோங்களேன். மண்ணில் கலந்து போடுறது, ஆனால் நமக்கு விலை வந்து ஸ்டேபிளாக விலை கம்மியாக இருக்கும். சரி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எப்படின்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செய்யுங்க. இப்போ இந்த 2மே நாங்கள் பண்ணியிருக்கோம். 2த்துலேயும் உள்ள விளைச்சல், 2த்துலேயும் உள்ள பயிர், முதல் உரம் போடுறது, 2வது உரம், அப்போ அடி உரம் போடுறது உங்கள்கிட்ட காமிச்சு வச்சு அடுத்தடுத்து என்னென்ன பண்ணுறோங்கிறத நாங்கள் அடுத்தடுத்து சொல்கிறோம். நீங்கள் என்ன நடவு நாற்று விட்டு நடவு செஞ்சுருக்கீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோவில் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.